بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபாக தாபியங்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பெருங்கருணையின் பேரர்களும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டும் ஆகும். அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, இரவு வணக்க வழிபாட்டின் ஒரு பகுதியை நிறைவேற்றிவிட்டு நன்மையை எதிர்பார்த்து நாம் எல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நல்லதொரு தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: வலிகுலி தரஜாத்தின் மிம்மா அமிலூ. ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த அமல்களுக்கான கூலிகள் உண்டு. இன்னும் அல்லாஹ் சூரத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான்: وَمَن يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَٰئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ. யார் ஈமான் கொண்டவராக நல்லமல்கள் செய்து நம்மிடத்தில் வருவார்களோ அப்படிப்பட்ட அந்த அடியார்களுக்கு நம்மிடத்தில் உயர்தரமான படித்தரங்கள் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் படித்தரங்கள் குறித்து பேசுகிற வசனத்தை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே நாம் எந்த ஒரு அமலை இந்த துனியாவில் மார்க்கம் சார்ந்து செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து எந்த ஒரு துரும்பை இந்த இஸ்லாத்தில் ஒருவர் அசைத்தாலும் கூட அவருக்கான கூலியை அவர் அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் பெற்றுக் கொள்வார். அவரவர் செய்த அமல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கான தரஜாக்களை அல்லாஹ் வைத்திருப்பதாக இந்த செய்திகளை நமக்கு குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவருமே எவ்வளவு நன்மைகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ
அந்த அளவிற்கான கூலியைத்தான் நாளை மறுமை நாளில் நாம் அறுவடை செய்ய காத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவத்தை இந்த துனியாவில் ஏற்படுத்தி இருப்பது நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லுகிற பொழுது, இன்னக்கல அலா குலுக்கின் அமீன், நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் ரொம்ப அருமையான குணம், சூப்பர் கேரக்டர் என்றெல்லாம் அல்லாஹ் நபிகளாருக்கு புகழாரம் சூட்டுவதை பார்க்கிறோம். ஏதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் அப்படி அமைத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தையும் தன்னுடைய ஆன்மீக பயணத்தையும் தன்னுடைய குடும்ப வாழ்விலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தார்கள். இன்றைக்கு நாம் தனித்துவமாய் இருக்கிறோம் என்றால் எதில் இருக்கிறோம்? துனியா சார்ந்த காரியங்களில், பொருளாதாரத்தை சேர்க்கிற அந்த விஷயங்களில், குடும்பத்திற்கு கொடுக்கிற அந்த விஷயங்களில் ஒவ்வொரு மனிதருமே தனித்துவமாய் விளங்கத்தான் செய்கிறோம். ஆனால் விஷயம் அதல்ல. என்னிடத்தில் மார்க்கம் சார்ந்த தனித்துவம் என்ன? என்கிட்ட தனியா ஒரு ஸ்பெஷல் இருக்கும். துனியாவில் வாழுகிற பொழுது நான் படிப்பால் தனித்துவம் பெறுகிறேன். அதே போன்று பொருளாதாரத்தை திரட்டுகிற வியாபாரத்தால் தனித்துவம் பெறுகிறேன். உடல் உழைப்பால் ஒரு விதமான தனித்துவத்தை துனியாவில் பெறுகிறேன். இதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. உங்களிடத்தில் அமலால் தனித்துவம் இல்லை. அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்தில் நமக்கு சொன்னான். வலிக்குள்ளி தரஜாத்தின் மிம்மா அமினு, ஒவ்வொரு அடியார்களும் அவரவர் செய்த நல்ல நல்ல காரியங்களுக்கு ஏற்ப அவர்கள் தனி தரஜாவை பெறுவார்கள். 5 வேளை தொழுத கரெக்டா தொழுதாச்சு இல்லவாய், அதை நோம்பு தான் கரெக்டா 30 நோம்பு முடிச்சாச்சுல, சதக்கா சக்காத்து தான் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? அல்லாஹ் நம்மிடத்தில் தனித்துவமாய் எதிர்பார்ப்பது கடமையான அமல்களை செய்வதோடு உபரியான வணக்க வழிபாடுகள் என்ன? அதைத்தான் அல்லாஹ் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய மற்றும் சில வசனங்களை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். சூரத்துல் முல்கின் 2வது வசனம், அல்லதீ கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு வாழ்வை தந்திருக்கிறோம், மரணத்தை தந்திருக்கிறோம், இந்த இரண்டும் ஏன்? உங்களில் யார் அமலால் சிறந்தவர்? ஒரு பகத்திலேயே முன்னாடி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரே பாய், வெறும் தொழுகைக்கு வந்தவர் இல்லை, தொழுதுட்டு உங்களோட சாப்பிட்டு சகரை முடிப்பதற்கு வந்தவர் அல்ல, உங்களுடைய ஆகிரத்துக்கான போட்டியாளர். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒருத்தர், எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, என்னோடு மறுமைக்கான போட்டியில் பங்கெடுக்க வந்தவர். 2 பேருக்கு ரன்னிங் ரேஸ். அவர் நல்லா தொழுகிறாரா, நான் நல்லா தொழுகிறேனா? அவர் நல்ல குர்ஆன் ஓதுகிறாரா, நான் நல்ல குர்ஆன் ஓதுகிறேனா? அல்லாஹ் அந்த போட்டியை நமக்கு மத்தியில் வைத்து உங்களில் யார் சிறந்தவர், அவனால் சிறந்தவர் யார்? கடமையான வணக்க வழிபாடுகளை ஓரமா வச்சிருங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு 24 நோன்பு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு. ஒரு நாளைக்கு நம்மை போன்று சராசரியாகும் ஒட்டுமொத்த இந்த தமிழகத்தில், இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு துறையிற்காக நோன்பு பிடிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் நோன்பு பிடிக்க மாட்டாங்க. இணைய மாதிரி இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்த இணைய மாதிரி 1 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. 1 லட்சம் பேர் 5 வேளை தொழுகையை என்னை போன்று தொழுகிற ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. 1 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு தொழ மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் மொத்தமா சேர்த்து எடுத்தா கூட ஒரு 1 லட்சம் பேர் தொழுதிருக்க மாட்டாங்க. உம்ரா ஹஜ் உம்ராக்கள் செய்கிறோம். வருஷத்துக்கு ஹஜ்ஜுக்கு எத்தனையோ லட்சம் பேர் உள்ளே வந்து வெளியே போனார்கள் என்று சவுதி அரசாங்கம் பட்டியலை வெளியிடுகிறார்கள். இந்த வருஷம் 20 லட்சம் பேர் உள்ள வந்தாங்க, 20 லட்சம் பேர் வெளியவும் போயிட்டாங்க. வருஷத்துக்கு 20 லட்சத்துல ஒரு 1 லட்சம் பேர் தக்வாவோடு முழுமையான இறையச்சத்தோடு ஹஜ்ஜை நிறைவேற்றிருக்க மாட்டார்கள், உம்ராவை நிறைவேற்றிருக்க மாட்டார்கள். இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா?
சமகாலத்தில் என்னோடு வாழுகிற இன்றைக்கு இருக்கிற நிலவரப்படி 1,00,000 பேர் என்னோடு இன்றைக்கு மரணித்தால் ரஹ்ஷருடைய மைதானத்தில் தொழுத பட்டியலில் சேர்வார்கள். இன்னைக்கு நிலவரப்படி 1,00,000 பேர்ல நானும் ஒருத்தன். அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போனவங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போனவங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போனவங்க, இறையச்சத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வணக்க வழிபாட்டை நிறைவேற்றிய எத்தனையோ நபி தோழர்கள், அதற்கு முன்னால் நபிமார்கள், இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மறுமை நாள்ல அல்லாஹ் தொழுதவங்க வாங்க, 5 வேளை கரெக்டா தொழுதவங்க தனியா நின்றுறாங்க. ஒரு 2,00,000 பேர் இருக்காங்க வைங்க. உதாரணத்துக்கு ஒரு 2,00,000 பேர் கொண்ட கூட்டத்துல நான் ஒருத்தன். அவ்வளவுதான். 2,00,000 பேர்ல நான் தனியா தெரியலடா, இல்லை. தனியா நான் பார்க்கப்படுவேடா, இல்லை. 2,00,000 பேர்ல 10ஓட 11 அவ்வளவுதான். நோவு முடிச்சவங்க தனியா வாங்க, அதுக்கு ஒரு 1,00,000 பேர் கூடுவாங்க. உதாரணத்திற்கு நான் சொல்லுகிற எண்ணிக்கை எல்லாம் அற்பத்திலும் அற்பம் கூடதான் இருக்கும். நோவு முடிச்சவங்க தனியா சேருங்க, நோன்பாளிகள் எல்லாம் தனியா வாங்க. அந்த 1,00,000 நோன்பாளிகள் நானும் ஒருத்தன். அவ்வளவுதான். சதக்கா சக்காத்து கொடுத்த என்னுடைய அடியார்கள் தனியாக நில்லுங்க, அதுக்கு ஒரு 1,00,000 பேர் கூடுவாங்களே. அந்த 1,00,000 நான் ஒருத்தன். பொதுவாக வாழுகிற இந்த துனியாவுடைய காரியத்தில் நான் அணிகிற ஆடையில், நான் அணிகிற காலணியில், நான் பயன்படுத்துகிற வாகனத்தில் என்று ஒவ்வொரு நாளும் தனித்துவத்தை நேசிக்கிறான் மனுஷன். என்னை மாதிரி அவர் போட்டுக்க கூடாது, என்கிட்ட இருக்க சட்டை அவர்கிட்ட வந்துடக்கூடாது, நான் போடுற செருப்பு அவன்கிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட இருக்க எல்லாமே தனியா இருக்கணும். பாய், இது தனியா இருக்கணும், அது தனியா இருக்கணும், ஒரு மேட்சிங்கே ஆயிடக்கூடாது. ஏன்? அதைத்தானே விரும்புகிறான் மனுஷன். ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல் அது இருக்காது, ஆனா கடையில என்ன சாப்பிட்றதுக்கா தாங்கன்னா கேட்கலாம் மனுஷன். மெனு கார்டை கொண்டையா, மெனு கார்டு எடுத்து கொடுத்துருவோம். அவன் பெரிய ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு பெரிய புக்கை ஒன்று கொடுப்பாங்க பாயின்னு. குடும்பமா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு புரட்டி குடும்பத்தில் இருக்க எல்லாம் அந்த மெனு புக்கே மனப்பாடம் பண்ணிட வேண்டியது. அங்க மேல இருக்கிறது, கீழே இருக்குது, அது இது எல்லாம் படிச்சு முடிஞ்சாச்சு. சரி, படிச்சுட்டு ஆர்டர் சொல்லுவாங்கடா, கடைக்காரனை கூப்பிடு, வெயிட்ரு வா, உன் கடையில சாப்பிட்றதுக்கு எது நல்லா இருக்கும் அதை கொண்டா. அப்படி வேணா படிச்சது உன் கடையில இல்லையா நல்லா இருக்கும், பெப்பர் கறி அதை கொண்டாங்க, பரோட்டா ஏதோ நல்லா இருக்குங்கிறாங்க, நூல் பரோட்டா அதை கொண்டாங்க. இல்லை அதில் அந்த இது இருக்கு சார், இந்த மெனு கார்டு எல்லாமே இருக்கு சார், உனக்கு தெரியுமா தெரியாது உன் கடையில் நல்லா இருக்குது, உன் கடையில் எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் ஒன்று வச்சிருந்துவாரு. எல்லாம் முக்கியம் படிச்சு முடிச்சு இப்ப இவருக்கு ஆத்மதிருப்தி என்ன? இந்த கடையில நல்லா இருக்கு திண்டாச்சு. இவருக்கான சந்தோஷம் என்ன? பார்டருக்கான புரோட்டா கடை நமக்கு சரியான ஒரு புரோட்டா அங்க சாப்பிட்டாச்சு, தலவாகண்டு பிரியாணி சாப்பிட்டேன். இப்படி இவருக்கு மனசு என்ன? எல்லா ஸ்பெஷலையும் திண்டாச்சு. மதுரைக்கு ஜீரகண்டா குடிச்சாச்சு, திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டாச்சு, கோயம்புத்தூர் போன அங்க ஒரு ஸ்பெஷல் திண்டாங்க. இவர் ஏன் துனியாவில் எதுவெல்லாம் தனித்துவமாய் இருக்குமோ எல்லாவற்றையும் செய்வதற்கு மனுஷன் ஆசைப்படுறான். அதுக்கு தான் ஓடவும் செய்யலாம், தப்பும் இல்லை. துனியாவில் தனித்துவத்தை விரும்பிய மனிதர்கள் ஏன் ஆகிரத்தில் அவ்வாறு இல்லை? அதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவில் வாழுகிற பொழுது தன்னுடைய சகாக்களில் பல பேரை தனித்துவமாய் பெற்றுக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஒவ்வொரு நபித்தோழர்களும் ரகசியமாய் தன்னந்தனியாய் அமல்கள் செய்து அவரவர் சொர்க்கத்திற்கான வேலைகளை அமைதியாய் கனக்கச்சிதமாய் செய்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்து உட்கார வச்சு, பொதுவாகவே ரசூலுல்லாஹ் கனவை பத்தி கேட்கிற யதார்த்தம் உண்டு. கனவு இன்னைக்கு யாராவது கண்டீங்களா? இல்லை கேட்பாங்க.
ஒருவேளை யாராவது கனவு கொண்டா கனவை வாங்கிட்டு தன்னுடைய கனவையும் சேர்த்து நபிகளால் சொல்லுகிற வளமை ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. அப்படி ஒரு நாள் மக்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா ஒரு 4 கேள்வியை கேட்டாங்க. மன் அஸ்பஹ மின்கும் யௌம சாயிமன், இன்றைய தினம் உங்களில் யாரேனும் நோம்பாடி உண்டால், யாராவது நோம்பா இன்னைக்கு நம்ம எல்லாம் நீத்திருக்கிறோம், காலையில் நோம்பு நம்ம ரசூலுல்லாஹ் கேட்டது ரமலான் அல்ல. ரமலான் அல்லாத ஒரு தினத்தில் நபிகளால் உங்களில் யாரேனும் இன்னைக்கு நோன்பாடியால், யாராவது நோன்பு இருக்கிறால், அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூலே நான் இன்னைக்கு நோன்பாடி. மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் அடுத்த கேள்வியை கேட்டார்கள். ஃபமன் தபிய மின்கும் யௌம ஜனாஸத்தன், இன்னைக்கு யாராவது உங்களின் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் உண்டால், ஒட்டுமொத்த சபையும் மௌனமாய் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே நான் ஜனாசாவை பின்தொடர்ந்தேன். மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் 3வது கேள்வியை கேட்டார்கள். மன் அத்அம மின்கும் யௌம மிஸ்கீனன், இன்னைக்கு யாராவது ஏழைக்கு உணவு கொடுத்தவங்க இருக்கீங்களா, ஏழைக்கான சாப்பாடு. மீண்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே நான் இன்னைக்கு கொடுத்தேன். சொல்ல கேள்வியை நிறுத்தவில்லை, மீண்டும் கேட்டார்கள். ஃபமன் ஆத மின்கும் யௌம மரீதன், இன்றைய தினம் உங்களில் யாரேனும் நோயாளியின் நலம் விசாரித்தவர்கள் உண்டால், ஒட்டுமொத்த சபையும் வாய் மூடி மௌனமாய் இருக்கிறார்கள். அப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே நான் இன்னைக்கு நோயாளி நலம் விசாரித்தேன். நபிகளால் இதோடு நிறுத்தி கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் எத்தனை அமல் செய்தார் என்று தெரியவில்லை. நபிகளால் கேட்காவிட்டால் இந்த அமலும் வெளியே வந்திருக்காது. தனக்காக சொர்க்கத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களும் எதை செய்வார்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு. இதையெல்லாம் ஒரு மனுஷன் செய்வானால், நோம்பு பிடிச்சு ஏழைக்கு உணவு கொடுத்து ஜனாசாவை பின்தொடர்ந்து நோயாளியை நலம் விசாரித்து இந்த 4 அமலும் ஒரு அடியாளத்தில் ஒரு சேருமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை 4ஐயும் கேட்டுவிட்டு சொன்னார்கள். ஒரு அடியாரிடத்தில் இந்த 4ம் எப்போது ஒரு சேர் அமைகிறதோ, இந்த 4 சேர்ந்து வருது பாருங்க. நோன்பு வச்சு ஏழைக்கு உணவு கொடுத்து இவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து நோயாளியின் நலம் விசாரித்து இந்த 4ஐயும் யார் ஒரு சேர செய்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். சொர்க்கம் கன்ஃபார்ம். அந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய மிக பிரதானமான செய்தி என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் அவர்கள் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட தனித்துவமான அமல்கள் இது. பெரிய சபை. அன்னைக்கு யாருமே நோம்பு இல்லை, ஜனாசாவை அன்னைக்கு யாரும் பின்தொடரல. இவர் வியாபாரி வெறும் எங்கேயோ ஜனாசா பின்தொடர்ந்து வந்திருக்காரு. ஏன்னா உள்ளூர்ல ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்க, உள்ளூர்ல நடந்த சம்பவம் மாதிரி தெரியல. ஏழைக்கு உணவு கொடுக்கிறது அன்னைக்கு யாரும் செய்யல. நோயாளி நிலம் விசாரிச்சது அன்னைக்கு யாரும் இல்லை, செய்யவே இல்லைன்னு இல்லை, அன்னைக்கு இல்லை. இந்த வளமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்தில் இருந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் ஒரு வளமையாக தொடர்கிற பொழுதுதான் நான்கும் ஒரு சேர அமைகிறது. இப்படியான 4 அமல்களையும் தனித்துவமாய் ஒரு சேர செய்த பட்டியலுக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இது மாதிரி எனக்கு என்ன தனித்துவமான அமல் இருக்கு, நான் எதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம ஆளுக்கு தனித்துவம் உண்டு. காலையில் எழுந்திரிச்சா டீ குடிக்காம நகராது வண்டி. எதுனாலும் முதல் ஒரு டீயை வையே, அப்பதான் அடுத்த வேலை. இன்னும் நம்மள நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோடனே பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும். அது பேப்பர்ல இருக்க படிக்கிறாரோ இல்லையா, அந்த 8 பக்கத்தையும் திருப்பி அது ஃபுல்லா பார்த்தா தான் இவருக்கு ஒரு மன நிம்மதி. அன்னைக்கு உலகத்தில் நடந்த எல்லா செய்தியும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரியும், அதுல இருக்க செய்தி அதுக்கு முன்னாடி அவர் பார்க்காத மாதிரியும் அந்த பக்கத்தை திருப்பி அது அவருக்கு ஒரு வளமை. சில பேருக்கு காலையில் முடிச்சோடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்பாரு. தண்ணிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இது மாதிரி
ஏதோ ஒரு வளமையான காலை வேலைகளை மனிதன் ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறான். இது துனியாவுக்கு சரி, ஆகிரத்துக்கு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு எப்படி ஒரு தனித்துவத்தை சொன்னார்களோ அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சொன்னார்கள். இப்னு கத்தாப், கத்தாபின் மகன் உமரே, வல்லதீ நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் என்று சொல்லுகிறேன். மாலக்கியக்க ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக்க ஃபஜ்ஜி கைரிக்க இல்லா ஃபஜ்ஜிக். அதாவது உமரே, நீங்கள் ஒரு பாதையில் வருவதை ஷைத்தான் கண்டால் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நான் சொல்வது சத்தியம். நீங்கள் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் நீங்கள் வருகிற பாதை அல்லாத வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து ஓடுகிறான். ஷைத்தானால உமர் ரலியல்லாஹு அவர்களை நெருங்க முடியவில்லை. ஷைத்தானுக்கு என்ன 10 வருஷம் அனுபவமா, ஒரு 20 வருஷம் அனுபவமா? வாப்பாக்கலாம் வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த ஷைத்தானுக்கு அவர்களின் சந்ததிகளில் வந்த அவருடைய பிள்ளைகளில் உள்ள உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை ஷைத்தான் நெருங்க முடியல, பக்கத்துல போக முடியல. தீமையை ஏவிவிட முடியவில்லை, நன்மையை அவர் செய்வதை விட்டும் தடுத்து விட முடியவில்லை. ஒரு நாளைக்கு தொழுகைக்கு ஆளை லேட்டாக்க முடியல, ஒரு நாள் ஆளை தொழுகைக்கு தூங்க போட முடியல, ஒரு ஹராத்தை செய்வதற்கு ஷைத்தானால் ஏவ முடியவில்லை. ஷைத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் தோற்று போனான், முடியல. இன்னைக்கு ஷைத்தானோட காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கையில இருக்குத ஒவ்வொருத்தருக்கும் பெரிய எல்லாம் கை அளவுக்கு பாக்கெட்டில் நுழைகிற அளவுக்கு இருக்குத ஒரு ஷைத்தான். காலையில இருந்து இந்த 5000 mAh கொடுத்ததுதான் கொடுத்தான். முன்னாடிதான் செல்போன் யூஸ் பண்றது எப்படி, 100 MB. காலையில இருந்து ராவு வரைக்கும் அதுதான். ஒரு ஆளுக்கு போட்டோ அனுப்புறதுன்னா அதுதான். பெருசா ஒன்றும் யூசேஜ் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB கொடுக்குறா, மத்த மாட்டேங்குது. ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நம்ம தாவா பண்ணி எடுத்துடுறாங்கல்ல வாட்ஸ்அப்ல. இவர் போடுற அந்த மெசேஜ்ல தான் உலகம் இயங்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் வைக்கப்பட்டு காலையில எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்ச உடனே இவருக்கு ஒரு 10 மெசேஜ் அனுப்புனா தான் இன்னைக்கு அவருக்கு நாள். இன்னைக்கு நம்ம 10 மெசேஜ் அனுப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி ஒரு 10 பேர் அனுப்பியிருப்பாங்க எங்க குரூப்ல. இருந்தாலும் ஏன் பங்குக்கு 2 தடவை பிஸ்மில்லான்னு இவர் என்ன செய்வாரு, அனுப்புவார். அதோட நின்றுச்சாலும் ஒரு 10 நிமிஷம் ஃபேஸ்புக் பார்த்துட்டு அதோட வேலை கிளம்பிட வேண்டியதான். 10 நிமிஷம்னு ஃபேஸ்புக்கு எதுவும் அப்படி ஸ்க்ரோல் பண்ணாரு. 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, நேரம் போனதே தெரியல. ஷைத்தான் அப்படிதான் வருவான். ஷைத்தானுடைய தூண்டுதல் அப்படித்தான் இருக்கும். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவரிடத்தில் ஷைத்தானால பக்கத்துல கூட போக முடியல. இது அவங்களுக்குன்னே உள்ள தனித்துவம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் உண்டு. ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அப்படி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது கபருக்கு அருகாமையில் நின்றாலும் கூட தன்னுடைய தாடிகள் நலைகள் அளவிற்கு அழக்கூடியவராய் இருப்பார். கபிரஸ்தானுக்கு போய் நிற்பாரு, மையவாடியை போய் பார்த்தாலே ஓடு அழுது 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 கண்ணீர் எல்லாம் தாடியை நனைத்து விடுகிறது. அப்படி ஒரு அழுக. அவங்கள்ட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, துதுக்கருள் ஜன்னத்து ஒன்னார் வலா தபக்கி வ தபக்கி மின் ஹாதா. என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கம் நரகம் பற்றி உங்களிடத்தில் சொல்வார்கள், அப்பதான் அழுக மாட்டீங்க. ஆனா இங்க இருந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? அப்போது அவர் பேசுவார், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் கபர அவ்வளவு மன்சில மின் மனாசில் ஆகிரா. நான் ஏன் அழுகிறேன்னா, கபர் இருக்குதே, கபரு மையவாடி, இதுதான் ஆகிரத்தின்
தங்கும் இடத்தில் முதல் தங்கும் இடம், வறுமைக்கான வாழ்க்கை பயணத்தில் முதல் இடம் கபர். அதனால தான் அழுகிறேன். இன்னைக்கு நம்ம கபிரிஸ்தானத்தை பார்க்கறதே அபூர்வமா இருக்கு. அதாவது முகூர்த்தனா தான் போவாங்க. அது கபிரிஸ்தான்ல போய் நிக்கிறதுக்கான அதற்கான சட்டத்திட்டமே ஒண்ணுமே தெரியலங்க. மையவாடி மரணிச்சிருக்கிறார் ஒருத்தர், எடுத்து அடக்கம் பண்ணணும். மையவாடி நின்று 2 பேரும் பேசி சிரிக்கிறாரு. அங்க வந்து வியாபாரத்தை பத்தி பேசுறாரு. உள்ள வந்து நல்லா இருக்கிறீங்களாமான்னு கேட்கிறாருன்னா இவருக்கு ஆக்கிரத்து பற்றிய சிந்தனை எப்படி இருக்குதுன்னு விளங்குதான். ரொம்ப 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 இந்த பேசி சிரிக்கிறதுக்கு பாருங்க, கபிரிஸ்தான்ல கேவலப்பட்ட நிலைமை அது. எதுக்கு நம்ம அங்க போய் நிக்கிறோம்? ஏன் அங்க போய் நம்ம நிக்கிறோம்? ஒரு ஆள் எதுக்கு எடுத்துட்டு போறோம்? எதுக்கு அடக்கம் பண்ண போறோம்? இதெல்லாம் எனக்கு எதை தர வேண்டும்? என்ன சிந்தனையை தூண்டணும்? நல்லா பார்த்துக்க. இதே 6 அடி குழி உனக்கும். நல்லா பார்த்துக்க. தங்க கட்டை ஒண்ணு வைக்க மாட்டாங்க. வைக்கிறாங்களே அந்த விறகு கட்டை, இதே விறகு கட்டை தான் உனக்கும். நல்லா பார்த்துக்க. ஆசை ஆசையாக எடுத்த எந்த துணிகளையும் உண்மையில் போட்ட மாட்டார்கள். இதே ஓலப்பாய் உனக்கு. 1 பாய் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாரா? 5 பாய் தான் போதும். கூட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, உள்ள போட்டு எடுத்து வெளியே வை. அவ்வளவுதான். இதான் அளவு. போது. இது மனிதன் இந்த துனியாவை எப்படி பார்க்க வேண்டும், மன்னரை எப்படி அவன் கடந்து செல்ல வேண்டும், அதை எப்படி அவன் அணுக வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த விஷயத்தில் தனித்துவமாய் இருந்தார். அவங்களுக்கு உள்ள ஸ்பெஷல். மன்னரைக்கே நின்று பயந்து அழுது கண்ணீரிட்டு தன்னைத்தானே மனதால் உருக்கிக் கொள்ளுகிற ஒரு நிலை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு உண்டு. இது மாதிரி எனக்கு என்ன தனித்துவம் இருக்கு? தொழுகிறதுல இருக்குதா? நோவு முடிக்கிறதுல இருக்குதா? சதக்கா ஜக்காத் கொடுப்பதில் இருக்கிறதா? ஹஜ் உம்ராக்கள் செய்வதில் இருக்கிறதா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் என்ன இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை அழைத்தார்கள். யா பிலால், பிலாலே, ஹத்திஸ்னி அன் அமலின் அர்ஜா அலல் இஸ்லாம். நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பின்னால் நீங்கள் செய்த சிறந்த அமல் என்ன? சொல்ல தெரியல. ஏதோ ஒரு சிறப்பான அமல் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்கள்ட்ட கேட்கிறேன்னா, ஃபைன்னி சமியத்து தஃபன் அனைக்க பைன யதைய ஃபில் ஜன்னா. சொர்க்கத்திலே உங்களுடைய காலடி ஓசையை கேட்டேன். நீங்க நடந்து வந்தீங்களா, சத்தம் கேட்கும்ல. சில பேர் நடந்தா தெரியும், டப்ப டப்பன்னு நடக்கிறது, தேய்ச்சி நடக்கிறது. ஒரு சில ஆட்கள்லாம் எப்படி டுப்பு டுப்புன்னு நடப்பாங்க, நல்லா காலை ஓங்கி அடிச்சு அப்படி நடக்கிறது. இப்படி ஏதோ ஒரு விதமான நடையிலே தெரிஞ்சிடும் பாய் வந்துட்டாரு அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நட அவரோடது. இந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, இந்த செருப்பு சவுண்டு, இது பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்குரிய, அவர்களுக்கு மட்டுமே உரித்தான சத்தம். அவங்க கேட்கவும் செய்யறாங்க. இப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மா அமில்து அமலன் அர்ஜா இந்தி. அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்னி லம் அத்ஹர் துஹூரம் ஃபி ஸாஅத்தி லைலி அவ் நஹார். பகலிலோ இரவிலோ நான் தூய்மையானால், ஒளி செய்தால், இல்லா சல்லைத்து விதாலிக்க லுஹ்ரி மா குத்திபலி அன் உஸல்லிய. அந்த ஒளி செய்த ஒழுவின் மூலம் நான் நாடி அல்லாஹ் நாடி அளவிற்கு தொழாமல் இருக்க மாட்டேன். எப்போ ஒளி செஞ்சாலும் தொழுகிறேன். அது பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும். ஒளி செஞ்சாச்சால் அடுத்து தொழுகதான். இது இவர்களுக்குன்னே உள்ள தனித்துவம். எப்போ ஒளி செஞ்சாலும் 2 ரக்காத்துனா என்ன ஆச்சு, எங்க போச்சு? நபிகளாரோட ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார். நபிகளார் கூட இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து அந்த நபிகளாருக்கு இவர் என்ன செய்தாருன்னு தெரியல. இவருக்கும்
பாங்கு சொல்வது பிலால் ரலியல்லாஹு அவர்கள், இக்காமத்து சொல்வதும் அவரே. மக்களை தொழுகைக்கு அழைத்து வரிசையில் நின்று முன் சப்பில் நிற்பவரும் அவரே. கடமை எல்லாம் செஞ்சாச்சு. ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப் எல்லாம் க்ளோஸ். அதை தாண்டி அவர் தனக்குத்தானே சொர்க்கத்திற்காக செய்து கொண்ட தனித்துவமான அமல். எப்போது ஒளி செய்தாலும் தொழுகிற ரக்காத்துகள் 2ல இருந்து அப்படியே போகுது. 2, 4, 6, 8 எவ்வளவு தொழுதாரோ தெரியல. 2 மினிமம் வைங்க. இது மாதிரி ஏதாவது என்கிட்ட இருக்குதா? ஏதேனும் அற்பம் சொற்பமாக ஏதாவது உண்டால் யோசித்து பாருங்கள். ஏன் இல்லை? எல்லாத்தான் குர்ஆன் ஓதுறேன், ஏன் தொடர்ச்சியாக முடிவதில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்றார்கள். ஃபஜ்ர் தொழுதுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தார்கள். அதே இடத்தில் தன்னுடைய மனைவியை பெற்றுக் கொண்டார்கள். எங்க போகும்போது உட்கார்ந்து இருந்தாங்களோ அதே இடத்துல திரும்ப வரும்போது உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் உங்களை எந்த இடத்துல விட்டுட்டு போனேன் அதே இடத்துல மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதர், அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன், நகரல. இந்த வணக்க வழிபாடுகள் இலகுவான வணக்க வழிபாடுகள் தெரியுமாங்க? திக்ர் தாங்க. ஏன் தெரியுமா? தொழுகணும். கடமையான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, எதை தொழுகுனாலும் கண்டிப்பா ஒழு செஞ்சே ஆகும். ஒழு இல்லாம தொழுக முடியாது. ஒழு செய்யணும், தொழுகைக்கு வரணும். 10 நிமிஷம் சிந்தனையை சிதற விடாம ஒரு 5 நிமிஷம் தொழுகிறோம். சிந்தனை சிதறவே கூடாது. அல்லாஹ் 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 நீங்க தான் ஃபோக்கஸ் இருக்கணும். சலாம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள பெரும் போராட்டமா போயிருக்கு. தர்மம் கொடுக்கணும். 10 ரூபா கொடுக்கணுமா? 1008 சிந்தனை. 100 ரூபா கொடுக்கணுமா? எதுக்கு 3 ரூபாய் கொடுப்பான? 50 ரூபாய் கொடு. இல்ல 20 ரூபாய் கொடுங்க. நீங்க கஷ்டத்துல இருக்க, நீங்க கொடுக்குறாங்க. தர்மம் கொடுக்கறதுக்குள்ள பெரும் போராட்டம். நோம்பு பிடிக்கணும். 30 நோம்பு பிடிக்கிறதே தலைகீழா இருக்கு. எப்படா நோம்பு முடியும்? பரவாயில்லை, அந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சுல பாய். ஏன் நோம்பு வேகமா ஓடுதுல? இன்று தொழுவதற்கு சிரமம் உண்டு. நோன்பு பிடிப்பதற்கு 12-13 மணி நேரம் வாயை வைத்த கட்டி அமைதியா அல்லாவும் இரு. தர்மம் செய்யறதுக்கும் மனசு வேணும், காசு இருக்கணும். 5 முறை போன அதிகசியா லட்சக்கணக்கில் கட்டு. 2 லட்சம் ரூபாய் கட்டு, 1 லட்சம் ரூபாய் கட்டு. ஹஜ்ஜுக்கு போடுமா இந்த வருஷம் 10 லட்சம் ரூபாய் கட்டு. லட்சக்கணக்கான பொருளாதாரத்தை கட்டி செய்ய வேண்டிய அமல்கள் அந்த ஏற்படும். இது எந்த கவலையுமே இல்லைங்க. திக்ருக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், கையை நீட்டி இருக்கோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ். இதுக்கு ஒழு செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நியத்து அதுக்குன்னு தனியா பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கால் போட்டு ஒரு அமல் செய்வதாக இருந்தால் இந்த அமல் மட்டும்தான். படுத்த படுக்கையா ஒரு அமல் செய்யணும், எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. மண்டக்க படுத்திருக்கேன், காலை அங்க நீட்டி, கையை இங்க நீட்டி, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எவ்வளவு ஈஸியான அமல் பாருங்க. தொழுக மாதிரி கிடையாது, நோம்பு மாதிரி கிடையாது, சதக்கா ஜக்காத்து மாதிரி கிடையாது. நான் வண்டியில போனேன், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டே இருக்கலாம். வண்டி ரொம்ப தூரம் பயணம், சொல்லிக்கிட்டே போங்க. இவ்வளவு இலகுவான அமல்கள் நம் கரத்தில் இருக்கிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அவர்கள் இந்த திக்ருகளில் தன்னைத்தானே தனித்துவப்படுத்தியும் இருக்கிறார்கள். அது உச்சபட்சமாக ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் ஏறத்தால் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். குறைஞ்சபட்சம் வச்சாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிட்டு முற்பகல் நேரத்தில் திரும்பினார்கள். குறையாம ஒரு சாலிடா ஒரு 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியுமா? முதல்ல சும்மா ஒரு 2 மணி நேரம் உட்கார்றது சாத்தியமா? அதுவும் திக்ரு செய்தவர்களாகும், அல்லாஹ்வை போற்றி போன்றவர்களாகும் 2 மணி நேரம் அதே இடத்தில் அமர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கான தனித்துவத்தை பாருங்கள். இது மாதிரி எனக்கு ஒரு தனித்துவம் மார்க்கத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து, இஸ்லாத்தில் பயணிப்பதிலிருந்து நாங்கள்லாம் பிறப்பிலிருந்து இஸ்லாமியர்கள். என்ன புண்ணியம்! உங்களுக்கான தனித்துவம் என்ன? இந்த இஸ்லாத்தில் என்ன தனித்துவம் இருக்கு? உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன? அதை நல்லா படிக்கிற மாதிரி இஸ்லாத்துல உங்களுக்கான தனித்துவம் என்ன?
அங்கதான் வியாபாரத்தில் கொடி ஏந்தி பறக்கிறோம். இஸ்லாத்தில் உங்களுக்கான தனித்துவம் என்ன? இப்போது நீங்கள் மரணித்தால் உங்களுக்கான தனித்துவம் என்ன? அல்லாஹ் கடமையோடு 10ஓடு 11 சேர்க்கிறத விரும்புகிறீங்களா? தனித்துவமாய் அமல் செய்து தனித்துவமாய் நிறுத்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சுவனத்தை பெறுவதை ஆசைப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வினால் பெயர் சூட்டப்பட்டவர் காலித் இப்னு வலீத், ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ். அவருக்கும் உள்ள தனித்துவம் என்ன? போர் வாழ்வழில் உள்ள ஒருவர், போரா சண்டையா, இவர் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று 2 வருஷம் அதிகபட்சம் எண்ணி 2 ஆண்டுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்து இன்றைக்கு நீங்கள் எந்த ஹதீஸ் கரந்தங்களை புரட்டினாலும் சரி, புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, நசாயி, அபூதாவூத், திர்மிதி, எந்த கிதாபுகளை நீங்கள் எடுத்து புரட்டினாலும் குறையாமல் 10 பக்கத்திற்கு ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் என்று கடக்காமல் இருக்க முடியாது. தொழுகையால் அவருடைய அறிவிப்பு இருக்கும், நோன்பு பற்றிய செய்தியால் அவருடைய அறிவிப்பு இருக்கும், இன்ன பிற வணக்க வழிபாடுகள் பற்றிய செய்தியால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு இருக்கும். இல்லாம இல்லை. எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு? பார்க்க செய்தியை நான் அறிந்து கொண்டேன், கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கட்டாயம். இத்தனையோ பெரும் சகாபாக்கள் உண்டு. ஆரம்பத்திலிருந்து அபூ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி பெரும் சகாபாக்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து உண்டு. அவரெல்லாம் செய்யாத பணியை நபிகளாரோடு வெறும் இஸ்லாத்தை ஏற்று 2 ஆண்டுகளில் ஹதீஸ்களை அறிவித்ததில் முதல் இடத்தை பெறுகிறாரே. 5000 சுற்றம் 6000க்கும் நெருக்கமான ஹதீஸ்களை அறிவித்த முதல் இடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு. 2 வருஷம். அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரும் நபித்தோழர்கள்லாம் உண்டு. அங்கிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் உண்டு. ரசூலுல்லாஹ்வோட 2 வருஷத்தில் ஒட்டுமொத்த மார்க்க செய்திகளையும் ஒன்று விடாமல் கேட்டு எடுத்து சொன்னதில் முதலிடம் பெற்றவர் அவர். அவருக்குனே உள்ள தனித்துவம். ஹதீஸ் கலையிலே யார் அதிக செய்திகளை அறிவித்தது தொகுத்து பார்த்தால் இவர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார். தன்னுடைய மனைவியான ஆயிஷா நாயகி அவர்கள் 3வது. மொத்தத்துல பெண்கள்ல ஃபர்ஸ்ட், ஆண்கள் பெண்கள் ஓவரா வச்சோமைய அதுல ஆயிஷா நாயகி 3வது இடத்தை பெறுகிறார். எந்த அளவிற்கு மார்க்க விஷயத்தில் தன்னை தானே ஆர்வமாக ஈடுபடுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இது போன்ற நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் மனைவிமார்களிடத்திலிருந்து நாம் பெறுகிற மிக பிரதானமான பாடம், அவர்களுக்கு என்று தனித்துவமாய் ஒரு வாழ்வு உண்டு. சிலருக்கு வெளிப்பட்டிருக்கிறது, சிலருக்கு வெளிப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான தனித்துவம் என்ன? இதுவரைக்கும் ஒண்ணு இல்லை பாய், அப்படிதான் ஒண்ணு இல்லை, இனிமே ஏற்படும். கடமையை செய்துவிட்டேன், கடமை முக்கியம். உபரியான சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள் எப்போது உங்களிடத்தில் வர ஆரம்பிக்கிறதோ அப்போதே நீங்கள் உங்களுக்கான தனித்துவத்தை ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபக்கல் முஃபரிதூன், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அமல் முஃபரிதுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே முஃபரிதுன்கள் என்றால் யார்? தனித்து விட்டவர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாக்கிரூன அல்லாஹ் கஸீரன் வ தாக்கிராத், அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஆண்கள் பெண்கள். தனித்தனியா ஒவ்வொருவரும் தனித்து விடுகிறார்களே, அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை புகழ்ந்து போற்றி பாடுகிறார்களே, அல்லாஹ்விற்குரிய கண்ணியத்தை உயர்த்துகிறார்களே, அந்த அடியார்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இனிமே ஏற்படுத்துங்கள். திக்ரான் டெய்லி ஒரு 50வது சொல்லுவாங்க. குர்ஆனுடைய ஓதுதலால் டெய்லி ஒரு பக்கம்
அதிகபட்சம் ஒரு பக்கமாக ஓதுவேன், டெய்லி ஓதுவேன். முன்பின் சுண்ணத்துகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். லுகா தொழுகை ஒரு தொழுகை இருக்கு, அதை நிறைய பேர் தொழுகிறதே இல்லை. முற்பகல் நேர தொழுகை 2 ரக்காத் தொழுகை, தயவு செஞ்சு அந்த தொழுகை கையில் எடுங்க. 2 ரக்காத் தொழுது போறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். நம்முடைய மூட்டுகளுக்கு நாம் செய்கிற தர்மம் அது. அந்த தொழுகையை கையில் எடுங்கள். உபரியான இன்ன பிற வணக்க வழிபாடுகளை கையில் எடுங்கள். தான தர்மங்களை உங்களால் முடிந்த அளவிற்கு தொடர்ச்சியாய் கொடுங்கள். காசா கொடுக்கிறத விட ஏழைக்கு உணவளியுங்கள். ஒரு நாளைக்கு 2 பேருக்கு, இன்னைக்கு 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இன்னைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு நீங்களே ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி பயணியுங்கள். உங்களுடைய வாழ்வில் தனித்துவமான ஒரு அமலை செய்துவிட்டு அந்த அமலின் மூலம் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை பெறுகிற அந்த வாக்கியத்தை வாழும் காலத்தில் உருவாக்கி கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் அப்படியான தனித்துவத்தை வரலாறுகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தனித்துவமான அமல்கள் செய்வதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுகிற வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.